இந்த புயலால் இங்க இருக்கின்ற கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் 2 மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டுகின்றது. குறிப்பா மயிலத்தில் சுமார் 51 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது 24 மணி நேரத்தில். கடலூர்லையும் அதிக மழை பொழிந்திருக்கின்றது. இதனால இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் சுற்றுலா விளைநிலங்களில் குறிப்பா நெற்பயிர்கள் இந்த கனமழையால், வெள்ளத்தால் மூழ்கி கடும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி சேதமடைந்த பகுதிகளை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத்துறை வழங்கப்பட வேண்டும். அதேபோல டெல்டா மாவட்டங்களை, நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 12 லட்சம் ஏக்கர்ல சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செஞ்சிருக்கின்றன. அதுல இந்த புயலால் கனமழை பெய்து சுமார் 1 லட்சம் நெற்பயிர், 1 லட்சம் ஏக்கர்ல நெற்பயிர் இந்த வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது. அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு போறோம். பிரச்சனையை கொண்டு போவது எங்களுடைய கடமை, எதிர்க்கட்சியுடைய கடமை. ஆனால் ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற, அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசுடைய கடமை. இந்த பாதிப்பில் இருந்து மீள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது உலக வங்கி திட்டம், பன்னாட்டு நிதி, இப்படி பல நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மழைநீர் வடிகால் பணி துவங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பணி நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய பணிகள் இந்த ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 43 மாத காலமாக ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.